நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு கடல் சார்ந்ததாக இருக்கும். ஃபஸ்ட்டு மண்ணில் நடந்து தண்ணியில் கால் வச்சு மேலோட்டமாக விளையாடி, அப்புறம் நீச்சல் அடித்து கொஞ்சம் உள்நீச்சலில் போய் நல்ல மீன் எது விஷம் மீன் எதுன்னு தெரியும். அப்புறம் ஆழமாக போய் ப்ரெஷரில் மேலே போகலாமா இல்லை உள்ளே செத்துடலாமான்னு தோணும். அதே மாதிரி தான் லைஃப்பும். ஃபஸ்ட்டு பிறந்து வளர்ந்து விளையாடுற வயசில் விளையாடி, அப்புறம் 10th இருந்து காலேஜ் வரை நீச்சல் அடித்து கொஞ்சம் உள்ளே போய் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரியும். அப்புறம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, வேலை, காசு, லோனு, இஎம்ஐ இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. அதில் வாழலாமா சாகலாமான்னு தோணும். என்னடா இந்த தடவை பாஸ் பண்ணவே இல்லையா? போன தடவை ஃபெயில் ஆன மாதிரி இந்த தடவையும் ஃபெயில் ஆகிட்டா ஃபுட் டெலிவரி பண்ணியாச்சு குடும்பத்து பேரை காப்பாற்றிருவியா? நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதில் ஒருத்தன் அவன் ட்ரெயின் எதுன்னு அவனுக்கு தெரியும். இன்னொருத்தனுக்கு எந்த ட்ரெயின் வந்தாலும் பரவாயில்ல ஏறிடலாம்னு இருப்பான். மீதி பேர் ட்ரெயினே தெரியாமல் இருப்பானுங்க. ஆனால் நான் எந்த பிளாட்ஃபார்ம்னே தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா இதுக்கும் ஒரு கதை இருக்குது. ஐயோ, பாஸ் ஆகிருமா ஃபெயில் ஆகிருமான்னு தெரியலையே. இது வேற சுற்றிட்டு இருக்குது. நம்ம நேரம் எதுவும் சரியில்லையா? ரிசல்ட் வந்துருச்சு. பாஸு பாஸு பாஸு. அப்பா, எல்லா சைடும் பாஸ் ஆகிட்டோம். இப்போ நமக்கு பிடிச்சதை பண்ணலாமா, இல்லை அப்பா சொன்னதை பண்ணலாமா, இல்லை அம்மா சொன்னதை பண்ணலாமா? இப்போ நமக்கு பிடிச்சதை எப்படி வீட்டில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது? சரி, அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஆனால் நான் 12th பாஸ் பண்ணிட்டேன். நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் அப்பா சொன்ன மாதிரி அட்வொகேட்டுக்கு படிக்கவா, இல்லை அம்மா சொன்ன மாதிரி டாக்டருக்கு படிக்கவா, இல்லை எனக்கு பிடிச்ச அக்ரிகல்ச்சருக்கு படிக்கவாண்ணா? அண்ணா, நீங்கள் ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணீங்கல்ல, அதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? நான் எக்ஸாமில் நிறைய வாட்டி அட்டெம்ப்ட் எழுதி ஃபெயில் ஆகியிருக்கேன். ஆனால் நான் எனக்கு பிடிச்சிருக்க ஃபீல்டில் இருக்கும்போது நீ எனக்கு கால் பண்ணி சஜஷன் கேட்குற. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. இந்த எக்ஸாம் நம்ம ஃபெயில் தான்டா. எத்தனை வாட்டி எழுதினாலும் பாஸ் ஆக முடியலடா. ரிசல்ட் வந்தவொடனே ஃபோன் பண்ணிட்டானு சொந்தக்காரன். நான் ஏதோ பாஸ் ஆனால் அவனுக்கு சம்பாதிச்சு தர மாதிரி. இல்லைனா அப்பாக்காக பண்ணலாம்ல. அவள் தான் பார்ப்பாரு. என் பொண்ணுலாம் அவங்க கூட தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறான். ஒரு வேளை நீ பாஸ் பண்ணான்னா தான் ஆக போகிற. தெரிலடா, எந்த கோர்ஸ் வருதோ எடுப்போம். சும்மா பேருக்கு ஒரு டிகிரி பண்ணால் போதும். உனக்கு என்னடா? காலேஜில் எதனா கோர்ஸ் எடுத்து பார்ட் டைமாக வேலைக்கு போனால் தான் கையில் வச்சு காசு நிற்கும். நீ என்னடா ஆக போகிற? தெரில, இப்போதைக்கு வேறு ஏதோ ஐடியா இல்லை. ஃபுட் டெலிவரி பண்ணி வர காசு அம்மா கையில் கொடுத்துட்டு பாஸ் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். அப்போ இன்னும் என்ன செய்யணும்னு யோசிக்கவே இல்லை. இப்படி இருந்தால் அப்பா அம்மா எப்படா பார்த்துப்ப? இப்படி இருந்தால் அப்பா அம்மா எப்படா பார்த்துப்ப? ஏய், நானும் பார்த்துன்னு இருக்கிற மாமன்ற முறையில் ஓவராக பேசின்னு இருக்கேன். நான் சொன்னேன்னா என் பிள்ளைகிட்ட நல்லா படித்து பாஸ் பண்ணி கை நிறைய சம்பாரித்து எங்களை பார்த்துக்கிடான்னு. உன் பொண்ணே உனக்காக தான் படிக்கிறா, அவளுக்காக ஒன்றும் படிக்கல. ஆனால் நான் என் பிள்ளைய எனக்காக படிக்கணும்னு நான் சொல்லலை, சம்பாரித்து என் கையில் தான்னு நான் சொல்லலை. அவனை நான் எங்கள் 2 பேரை பார்த்துக்கிறதுக்கு ஒன்றும் நான் வளர்க்கலை.
அவனுக்கு எப்போ படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை செய்யறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். புரிதா? இந்த காலத்து பசங்க எவனா பார்ட் டைமில் வேலை செஞ்சு சம்பாரித்து வீட்லேயே தரான். ஆனால் என் புள்ள தரான். அந்த சம்பாதியத்தில் தான் நீ சாப்பிட்டுன்னு இருக்க. ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா உன் மாமா சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? விட்றா. உன் மாமன்னு இல்லை, ஊரில் நிறைய பேர் இப்படி தான் பேசுவான். அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. புரியுதா? இந்த எக்ஸாமில் நீ எப்படி எழுதியிருக்கலாம் எனக்கு தெரியாது. ஒரு வேளை நீ ஃபெயில் ஆனா ட்ரை பண்ணு. அப்பா நான் இருக்கேன். நீ பாஸ் ஆயிட்டனா அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அதெல்லாம் எதுவும் காதில் வாங்கிக்காது. சரியா? உனக்கு என்ன படிக்க ஆசை இருக்கோ அதை என்கிட்ட சொல்லு. சரியா? அப்பா நான் படிக்க வைக்கிறேன். காசை பற்றிலாம் கவலைப்படாத. சரியா? அதெல்லாம் அப்பா நான் பார்த்துக்கிறேன். ஒரு அப்பாவா உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன். சரியாப்பா? சின்ன எல்லார் மாதிரியும் நீ இருக்க வேணாண்டா. அப்பா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். நீ செய்கிற வேலை அடுத்தவனை வாழ வைக்கிற மாதிரி பாரு. அது என்ன வேலையாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அடுத்தவன் பார்க்குறான்னு மட்டும் என்றைக்குமே வாழாத. புரியுதா?